இந்த பக்தி என்கிற உணர்வு உள்ளுக்குள் இருப்பது தான். அந்த உணர்வோடு இறையை வழங்கினால், நம்பிக்கையோடு இறைவனை வணங்கினால் நிச்சயம் இறைவனின் பாதம் நம்முடைய வீடு தேடி வரும், நம்மை நோக்கி வரும் என்பது வரலாறுகளாக வாழ்ந்து காட்டிய நாயன்மார்களை பற்றி தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் சோமாசி மாற நாயன்மார் என்கிற நாயன்மார். இந்த நாயன்மாரினுடைய வரலாறு மிக மிக ஒரு சிறிய வரலாறு தான். ஆனால் நமக்கு மிகவும் தேவையான ஒரு வரலாறு. தன் பெண்டு தன் பிள்ளை வீடு இவையுண்டு சின்னதோர் கடுகு போல் உள்ளம் கொண்டு வாழும் மானுடர்களே, என் வீடுப்பா, எனக்குப்பா, எல்லாம் எனக்கு என்று தனக்கு தனக்கு என்று சுயநலத்தில் சுருங்கி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நான் என்கிற அகந்தையை அழித்து நாம் என்கிற ஒரு மிகப்பெரிய விருட்சத்தை இந்த பக்தி உலகில் வைத்தவர்தான் இந்த சோமாசி மாற நாயன்மார் என்கிற நாயன்.